அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். பரந்தூர் போராட்டக்காரர்களை விஜய் சந்திக்கும் நிகழ்வுக்கு கிராம மக்கள் வர தொடங்கியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்களை வழங்கலாம். பரந்தூர் சுமார் 5 ஏக்கர்ல அமைய இருக்கக்கூடிய நிலையில அது சுமார் 12 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு இடமாக இருந்து வருகிறது. அதனால 12 கிராம மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த நிகழ்வானது நடைபெறக்கு பாதிக்கப்பட்ட மக்களை தினம் தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க இருக்கக்கூடிய நிலையில அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் தயார் நிலையில இதற்கிடையே கிராம மக்கள் தற்பொழுது வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. முக்கியமா அந்த ஏகனாபுரம் பகுதி அந்த பகுதிகளை சேர்ந்த கிராம மக்களை பார்த்தோம் அப்படின்னா வாகனங்கள் மூலமா வரவழைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வாகனங்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர்கள் நம்ம பேசும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா விஜய் எங்களுக்கு 12 கிராம மக்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அவர் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூட அவர் நம்மிடையே தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மண்டபம் என்பது கொள்ளளவு என்பது பார்த்தோம் அப்படின்னா சுமார் தான் பங்கேற்க முடியும். முக்கியமா அந்த திருமண மண்டபத்திற்கு உள்ள அரங்கில இந்த நிகழ்ச்சி என்பது நடக்கல, திறந்த வெளி பகுதியில தான் இது நடக்க இருக்கு. அந்த வகையில அதனுடைய கொள்ளளவு என்பது பார்த்தோம் அப்படின்னா தோராயமா 1500 அதிகபட்சமாக 2000 நபர்கள் தான் அதுல பங்கேற்க முடியும். அந்த வகையில பார்த்தோம்னா கிராம மக்களே 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வருகை தர இருக்கிறாங்க. இது ஒரு புறம் நிர்வாகிகளும் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. கட்சி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பிற மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கு அனுமதி கிடையாது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதற்கேற்ற வகையில காவல்துறையா இருக்கட்டும் அல்லது செக்யூரிட்டியா இருக்கட்டும் அனைவருமே சோதனை செய்துதான் உள்ள மண்டபத்துக்குள்ள அனுமதிக்கப்பட்டு வராங்க. சோதனை சாவடிகள்லயே காவல்துறையினர் பிற மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தி சோதனை செய்துதான் அனுப்பி வராங்க. அந்த வகையில இந்த மண்டபம் சுமார் அதிகபட்சமா ஒரு 2000 பேர்கள் வரைக்கும் தான் அனுமதி என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த வகையில கிராம மக்களே சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. கூடிய அந்த நிகழ்வுல கிராம மக்களும் கூட முக்கியமா பார்த்தோம்னா விஜய் பங்கேற்று அவர் ஆதரவு தெரிவித்து ஒரு புறம் அவர் பேசுவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில கிராம மக்களும் கூட மக்களினுடைய சார்பில் என்னென்ன வகையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களினுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட இருக்கிறது, ஏன்னா இந்த விமான நிலையம் வரக்கூடிய நிலையில அவர்களினுடைய அந்த விவசாய நிலம் வாழ்வாதாரம் இதெல்லாம் பாதிக்கப்படும் போது மக்கள் என்ன நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பது தொடர்பாகவும் கிராம மக்களினுடைய சார்பாக அவர்களினுடைய பிரதிநிதிகளும் கூட பேச இருப்பதாக அதற்கேற்ற வகையில் ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்ட பொழுது கிராம மக்கள் ஒவ்வொரு பேருந்துகளிலையும் அழைத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.